இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது சசிகாந்த் செந்திலை 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் மோடியை விமர்சிப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் உண்டா என்று வினவினார். அவர் இன்னைக்கு சொல்றாரு ஆமா நான் முட்டி போட்டு தவிர்த்துதான் போனேன், என்ன தப்பு அப்படின்றாரு. அவர் யாரை பார்த்தாலே முட்டி போட்டுறாரு. திரு மோடியை பார்த்தா படுத்துறாரு, அமித்ஷாவை பார்த்தா படுத்துறாரு, சசிகலா பார்த்தா படுத்துறாரு. அதாவது மனுஷனுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல, அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? நிமிர்ந்து நிற்க. ஆனா உலகத்திலேயே முதுகெலும்பு இல்லாத ஒரே மனுஷன் யாரு? திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். நாங்க மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம், மோடி வரவே கூடாதுன்னு சொல்றோம். உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? ஸ்ரீபெரும்புதூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக பட்டியலிட்டார். அதே சமயம் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டினார். 18 மாதத்துல மத்திய அரசுல மட்டும் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. மோடி ஐயா இந்த 18 மாசத்துல 1.5 வருஷத்துல ஐயா மத்திய அரசுல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. இது நாம் செய்திருக்கக்கூடிய சாதனை. இன்னொரு பக்கம் திமுகவை பாருங்க, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று பொய் சொல்லி 70% மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்காமல் செய்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் என்று சொல்லி விவசாயிகளை ஏமாற்றியது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று மாணவர்களை ஏமாற்றியது. கோவை மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக ஜிஎஸ்டி மற்றும் மின்கட்டண உயர்வு குறித்து தனது கண்டனத்தை பிரேமலதா வெளிப்படுத்தினார். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய ஆட்சி எங்கு பார்த்தாலும் ஜிஎஸ்டி என்று ஒன்று கொண்டு வந்த பிறகுதான் இங்க சிறு குறு தொழில்கள் அத்தனையுமே முடக்கப்பட்டு மீன்கள் அத்தனையும் மூடப்படுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் 300% மின்கட்டண உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிய வைக்கிறோம். தான் வாரிசு அடிப்படையில் அரசியலுக்கு வரவில்லை என்று தென்சென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார். கோயம்பேட்டில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த பணிகளையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவில் வாரிசு அரசியல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். கட்சி பாஜக அந்த காலகட்டத்தில், அதிமுக அந்த காலகட்டத்தில் ஒரு பேச்சு ஏற்பட்டு இந்த தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் என்ற விதத்தில் தான் தென்சென்னை தொகுதி எனக்கு ஒதுக்கப்பட்டது. எனக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கப்படல, அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதிமுக அது குறித்து முடிவெடுத்து எனக்கு பொறுத்தவரை வாய்ப்பு தராங்க. ஸோ எனக்கு அரசியல் பொறுத்தவரையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அறிமுகம் செய்தார்கள். எந்த விதத்திலும் என்னுடைய தந்தை எனக்கு அரசியல் அறிமுகம் பொறுத்தவரையில் தரலை. அதனால் இந்த வாரிசு பேச்சுக்கு இடமே கிடையாது. இதேபோன்று திருநெல்வேலியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து ஆலங்குளத்தில் சீமான் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பொறுப்பற்ற ஆட்சியாளர்களை வீழ்த்துவதற்கு தேர்தல் ஒன்றுதான் சிறந்த வழி என்றார். நீங்கள் அயராத களத்திலே நின்று உழையுங்கள். இது மற்றவர்களுக்கு தேர்தல் களம், நமக்கு புரட்சிகரமான ஒரு போர்க்களம். இந்த ஆட்சியாளர்களின் பொறுப்பற்ற செயலை அவர்களுக்கு உணர்த்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தேர்தல் களத்திலே வீழ்த்தி முடிப்பது. தருமபுரி மாவட்டம் அரூரில் தொழிற்பேட்டை அமைக்க பாடுபடுவேன் என்று பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்குறுதி அளித்துள்ளார். அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் தண்ணீர் மற்றும் வேலை வாய்ப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று கூறினார். தண்ணி கிடையாது, தண்ணி பிரச்சனையும் இருக்குது. அதே சமயம்
வேலை வாய்ப்பு பிரச்சனை. நம்ம பசங்களுக்கு வேலை இல்ல, எல்லா பசங்களும் வெளியில இருக்காங்க. நம்ம குடும்பமே தனித்தனியா இங்க கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு அங்க எங்கும் அன்பில்லாத காட்டிலேன்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம குடும்பம் இன்னொரு இடத்துல இருக்குது இல்லையா? எல்லாரும் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க. நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கணும். நம்ம இருக்கிற நம்மளுடைய சொந்தக்காரர்களோட நம்ம இருக்கிறதா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய நம்ம கொடுக்கணும்னா முதல்ல இங்க தண்ணி வளம் பெருகணும், அதே சமயம் வேலை இருக்கணும், ஒரு தொழிற்பேட்டை அமையணும்.